ஆய்வுகளும் பல புஸ்தகங்களும் வெளிவந்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் பிரான்ஸ் நாட்டில் பேராசிரியராக இருந்தேன். அப்பொழுது வரலாற்று சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் பல எழுதியுள்ளேன். எங்களுடைய புதுச்சேரியை சேர்ந்த லியோன் புருஷாந்தி அவர்கள் நேதாஜியுடன் கடைசி காலத்தில் இருந்ததை எனக்கு என்னுடைய தாயார் நினைவூட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் முதலில் அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருந்தேன். ஆனால் பிரான்சில் பிஹெச்டி ஹிஸ்ட்ரி முடித்த பிறகு இதை பற்றி என்ன ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் இதில் கொஞ்சம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். அந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் இந்த சுபாஷ் சந்திர போஸை பற்றி நான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி நான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும்னு எனக்கு ஆர்வம் கிடையாது. ஏன்னா லியோன் புருஷாந்தி என்னுடைய தாத்தா. அவர் நேதாஜி கூட இருந்தார். அதனால் அவருக்கு நேர்ந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும். அது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று கண்டுபிடிக்க போய்தான் நான் நேதாஜி மேல் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டியது உள்ளது. நான் ஏற்கனவே பல புஸ்தகங்கள் எழுதியுள்ளேன். ஆனால் இப்போது நேதாஜி பற்றி ஒரு புஸ்தகம் வெகு விரைவில் வெளியே வருகிறது ஆங்கிலத்தில். அதில் பல உண்மைகளை நான் சொல்லியுள்ளேன். சுருக்கமாக சொல்லப்போனால் நேதாஜி பற்றி நான் புஸ்தகம் எழுத ஆரம்பித்தது பல புஸ்தகங்களை படித்தேன். ஆனால் அதை அடிப்படையாக வச்சு நான் எழுதவில்லை. நான் இங்கிலாந்து ஆர்கைவ்ஸ், அதாவது ஆவண காப்பகம், இங்கிலாந்தில் உள்ள ரெக்கார்ட்ஸ், அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணி ஃப்ரான்ஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த லைப்ரரியில் எந்தெந்த ஆர்கைவ்ஸில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணி அது கூட நான் வியட்நாமுக்கும் போனேன். ஏன்னா கடைசியாக நேதாஜி கால் வச்ச இடம் சைகோன், வியட்நாம் நாட்டில் ஒரு பெரிய நகரம். அங்கேயும் போய் அங்கே ஆர்கைவ்ஸில் சில ரெக்கார்ட்ஸ்லாம் தேடி அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ அங்கே கிடைச்ச தகவல் பேரில் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போது இந்த ஆவண காப்பகங்களில் லியோன் புருஷாந்தி புதுச்சேரியை சேர்ந்தவர் எப்படி நேதாஜி கூட இருந்தார், என்ன தொடர்பு அவருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் எனக்கு லியோன் புருஷாந்தி பற்றி தகவல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். போஸ் அதாவது சைகோனில் எங்கள் வீட்டில் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆஃபீஸ், சுபாஷ் சந்திர போஸ் ஆஃபீஸ் வாஸ் லொக்கேட்டட் இன் அவர் ஹவுஸ் இன் சைகான். அந்த ஹவுஸ் இப்போ கூட இருக்குது. ஆனால் கொஞ்சம் பாழடைஞ்ச நிலைமையில் இருக்குது. அந்த ஹவுஸு செக்ரட்டேரியட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆஃப் சைகான். இப்போ நேதாஜி என்ன பண்ணுறாரு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஐயா சொன்னார், அவர் எப்படி போனார் வந்தார். காங்கிரஸில் இருந்தார். அப்புறம் மகாத்மா காந்தி கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கின்னு கட்சியை விட்டு வெளியேறினார். அப்புறம் தப்பிச்சு ஜெர்மனிக்கு போனார். ஜெர்மனியில் அவரால் ஒரு இந்திய படையை நடத்திக்கின்னு இந்தியா மேலே படையெடுக்க முடியுன்ற ஒரு முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் என்ன பண்ணார், ஜப்பானுக்கு ஜெர்மன் சப்மரீனில் ஜப்பானுக்கு போகிறார். அவர் மே மாதம் 1943 டோக்கியோவில் வர்றார். அங்கே ஏற்கனவே ஜப்பானியர்கள் உதவியோட இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அமைக்கப்பட்டது. ஜெனரல் மோகன் சிங் என்ற ஒரு ஆர்மி மேன், அதாவது பிரிட்டிஷ் ஆர்மி ஜெனரலோட அவரை தலைவராக கொண்ட ஒரு ஆர்மி, இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஜப்பானியர்களால் அமைக்கப்பட்டது. அதே சமயத்தில் ஜப்பானியர்கள் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்
என்று ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி பல அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீகை அமைச்சு ஜப்பானியர்கள், அதற்கு பல இந்தியர்கள் அதுக்கு உதவியாக இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்றை வந்து ஜப்பானியர்கள் அப்போது ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது நேதாஜி வந்து திடீர்னு ஜெர்மனியிலேருந்து சப்மரீனில் வரார் ஜப்பானுக்கு, டோக்கியோவில் வந்து. அங்கே பிரைம் மினிஸ்டர் டோஜோன்னு ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்களுக்கு நான் எல்லாம் உதவியும் செய்கிறேன், உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறோம். இவரை வந்து அந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு தலைவர் ஆகிறார். மறுபடியும் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்கும் இவர் தான் தலைவர். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஜாப்பனீஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறது ஏறக்குறைய. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணுன்னா ஃபைனான்ஸ் தேவை, ஆர்மி நடத்தணுன்னா அதை விட ஃபைனான்ஸ் அதிகம் தேவை. ஏன்னா ஆர்மி பீப்புளுக்கு பே பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அப்போது சுபாஷ் சந்திர போஸ் பிகம்ஸ் த லீடர் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் in July 1945, somewhat like that. And in October 1945, Subhash Chandra Bose establishes what is called as the Provisional Government of Free India in Singapore. So with all government departments, various people were participating in that government in exile. So Subhash Chandra Bose is now the head of the state of government in Indian government in exile. Subhash Chandra Bose thought, அதாவது அவர் என்ன நினச்சாருனாக்கா, இந்த இந்தியன் ஆர்மியை வந்து எப்படியாவது பெருசாக்கி நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி, குறிப்பாக அங்கே மலேசியா தமிழியன்ஸ் were working in the tea estates. Many people have joined the Indian National Army. Apart from that, the prisoners of war captured by the Japanese, the Indian prisoners of war captured by the Japanese, all joined the Indian National Army. இதை வச்சு தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் இண்டியன்ஸ் ஒரு படை. Now the problem was that Netaji has an army, but he cannot do anything without the collaboration of the Japanese. That is sure, because the Japanese is the major power in the region. இப்போ நேதாஜி வந்து ஒரு 1 லட்சம் பேர் கொண்ட இந்தியர் படையை வந்து நடத்தி செல்ல வேண்டியதுக்கு தான் அதுக்கான ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் வேணும். இந்த ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம இந்தியர்கள் அங்கே தங்கியிருக்கிறவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு உருவாயிடுச்சு நிலமை. அப்போ எல்லாம் நிறையா பேர் டொனேஷன் பண்ணுறாங்க. சாதாரண டொனேஷன் எல்லாம் டொனேஷன் பயங்கரமாக பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக டொனேஷன் ஆகி ஏன்னா வந்து அந்த சோல்ஜர்ஸுக்கெலாம் வந்து பேமெண்ட் கொடுக்கணும். ஜப்பான்காரன் வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்க மாட்டான். அப்போ ஒரு நேதாஜி வந்து நம்ம இந்தியர்கள் அங்கே செட்டில் ஆன இந்தியர்கள்கிட்ட தான் காசு வாங்கி இவங்களெலாம் பேமெண்ட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அமைச்சு எப்படியாவது படையை நடத்தி இந்தியாவுக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணுறார். இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே வரணுன்னா அவ்வளோ சுலுவு கிடையாது. அதுக்குள்ளே என்ன போயிடுச்சு, 1942க்குள்ளேயே, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் டோக்கியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 42 டிசம்பரில் வந்து ஜப்பான் கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டான். இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பர்மா, இந்தியன் ஃப்ரான்டியர் வரைக்கும் வந்துட்டான். Japanese forces without the Indian National Army. But now the Indian National Army joined hands with the Japanese forces and they were about to enter India. உங்களுக்கு தெரியும், அந்த பர்மீஸ் ஃப்ரான்டியரில் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி பெரிய பெரிய ஜென்ரல்ஸ்லாம் இருக்கிறாங்க. முகமது ஜமான் கியானின்னு ஒருத்தர் இருந்தார், அபிபுர் ரஹ்மான், HK போன்ஸ்லே, பெரிய பெரிய ஜென்ரல்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து படையை நடத்திக்கின்னு அங்கே பர்மீஸ் ஜங்கிள்ஸில் பெரிய போர், அதில் பல பேர் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் செத்து போயிடுறாங்க. அதை பற்றி கணக்கே இல்லை, யார் செத்தா போனான்னு ஒன்றும் லிஸ்ட்டே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, பர்மீஸ் ஃப்ரான்டியர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரணும். இப்போ சிங்கப்பூரில் தான்
சுபாஷ் சந்திர போஸுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூரில். இப்போ வந்து அந்த பர்மீஸ் ஃப்ரான்டியர் வரைக்கும் வந்தவுடனே சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினச்சார், சரி இது இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம், எப்படியும் போயிடலாம் ஒன்று அப்படின்னு செங்கோட்டையில் ரெட் ஃபோர்ட்டில் வந்து கொடியை ஏற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், இந்த கேபிட்டலில் வந்து சிங்கப்பூர்லேருந்து ரங்கூன் மாற்றுறார். இந்தியா ஃப்ரான்டியர் கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரங்கூனுக்கு மாற்றுறார். அங்கே வந்து அவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட், அதுக்கு 24 டிபார்ட்மெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் வச்சு, சரி இந்தியாவில் போனாக்கா ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் தயாராகுது. ஐஎன்ஏ ஃபோர்ஸஸ் வந்து முதலிடத்தில் ஜப்பான் ஃபோர்ஸஸ் கூட வந்து சேர்ந்து போரிடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஃபோர்ஸஸ் அண்டர் ஜென்ரல் வில்லியம் ஸ்லிம், பெரிய ஜென்ரல், பிரிட்டிஷ் ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் டக்ளாஸ் கிரேசி, அங்கே சண்டை போட்டுற அவங்க ஜென்ரல்ஸ் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க. சில சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பிரிட்டிஷ். அங்கே சண்டை போட்டவங்களாம் பிரிட்டிஷ் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. அந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி லெட் பை ஜென்ரல் ஸ்லிம் அண்ட் ஜென்ரல் டக்ளாஸ் கிரேசி டிஃபீட்டட் த ஐஎன்ஏ அண்ட் த ஜாப்பனீஸ் இன் பர்மா. அதுலேருந்து தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த தோற்கடிக்கப்பட்ட ஐஎன்ஏ ட்ரூப்ஸும் ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸும் பின்வாங்கி ஓடுறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் உள்ளே வந்துட்டாங்க அங்கே ஜென்ரல் ஸ்லிம்மும் டக்ளாஸ் கிரேசி பர்மீஸ் உள்ளே வந்து அப்படியே எல்லாத்தையும் மறுபடியும் விடுவிச்சின்னே வராங்க. அதே சமயத்தில் ஜப்பான் வந்து பசிபிக்கில் கடலில் வந்து அமெரிக்கன்கிட்ட தோற்றுட்டான். இந்த நேவல் பேட்டில்ஸில் வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அவனும் பின்வாங்கின்னு இந்த பக்கம் இண்டோ சைனா பக்கம் வரான். இண்டோ சைனானாக்கா அதான் அந்த சைகான், வியட்நாம், அதில் ஒரு பகுதி சைகானில் தான் முக்கால்வாசி இந்தியர்கள் வந்து சைகானில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இப்போ சுபாஷ் சந்திர போஸ் நான் பின்வாங்க மாட்டேன்னு ஒட்டரமாக சொல்லிட்டார். ரங்கூனில் 2 நாள் வந்து ஜாப்பனீஸ் கமாண்டர்ஸ்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒன்றும் முடியாது, நம்மளால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது, மரியாதையாக பின் வாங்கிடுங்க, இங்கே இல்லை இப்போ உயிரை போனாலும் பரவாயில்ல, செத்துருவோம் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து ஒரு மிலிட்ரி, அதாவது ஒரு ட்ரூ மிலிட்ரி ஜென்ரல்னாக்கா அந்த மாதிரி ரியாக்ஷன் வராது. இஸ் அ பொலிட்டிஷியன். ஸோ அவர் வந்து ரொம்ப இமோஷனலாக அந்த மாதிரி ட்ரூ மிலிட்ரி ஜென்ரல் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சால் பின்வாங்கிடுவோம். இப்போ இவர் 2 நாள் அங்கே அவர்கிட்ட பேசி கீசி கடைசியில் வந்து பின்வாங்கி அந்த பர்மாவிலேருந்து பிளேன் எடுக்கலை. பிளேன் எடுத்து போயிட்டுக்கலாம். ஆனால் இந்த சோல்ஜர்ஸ்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது, ஐஎன்ஏ சோல்ஜர்ஸு கூட வர உமன்ஸ் ரெஜிமெண்ட் வேறு ஒன்று, கேப்டன் லட்சுமி சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒரு ராஞ்சிங் ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட், அதுவும் பர்மிஸ் ஜங்கலில் வந்து ஒரு 1000 பேர் போரிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு நேதாஜி நான் போக மாட்டேன், ஜங்கிள்லேயோ அந்த ஜீப்லேயோ நடந்தோ பர்மாவிலேருந்து தாய்லாந்து வரைக்கும் ரொம்ப நாள் சென்று ஒரு 3 வாரம் ட்ரெக்கிங் த்ரூ த ஜங்கிள்ஸ், அதான் வெரி திக் ஜங்கிள்ஸ், பர்மிஸ் ஜங்கிள்ஸ்லாம் இப்போ கூட இருக்குது. பேங்காக் வரார். பேங்காக்கு வந்தோடனே தான் தெரியுது ஜப்பான்காரன் தோத்துக்குன்னே இருக்கிறான். அதுக்குள்ளே வந்து இவர் சிங்கப்பூருக்கு போகிறாரு. சிங்கப்பூரில் இவர் என்ன நினச்சின்னுக்கிறாரு, இவர் 45 இது ஜூலை மாதம் போல் இருக்குது. நேதாஜி என்ன நினைக்கிறாரு, காந்தி வந்து எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டார் பிரிட்டிஷ்காரங்க கூட. அதாவது காம்ப்ரமைஸ்னால் என்னன்னாக்கா, அந்த சமயத்தில் ஜின்னா தனிநாடு, முஸ்லீம்களுக்கு தனிநாடு கேட்குறாரு. காந்தி வந்து எந்த காம்ப்ரமைஸுக்கும் போகாத, தனிநாடு கொடுக்க மாட்டாருன்னு நேதாஜி சுபாஷ் சந்திரவர் நம்புகிறார். அதுக்கான ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு, இது மாதிரி எந்த காம்ப்ரமைஸுக்கும் போகாதீங்க. ஆனால் பிற்காலத்தில் நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். மகாத்மா காந்தி காம்ப்ரமைஸ் போயிட்டார், காங்கிரஸ் பார்ட்டியும் காம்ப்ரமைஸ் போய் பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. இந்தியாவை 2 துண்டாகிட்டாச்சு பிரிட்டிஷ்காரன் உதவியோடு. இப்போ நேதாஜி என்ன பண்ணுறாரு, இப்போது கடைசி கட்டம், தப்பிச்சு ஓடணும். எங்கே ஓடுறது, ஜப்பான்காரன் உதவி இல்லாமல் எங்கேயும் ஓட முடியாது.
அந்த சமயம் பார்த்து ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவில் ஒரு அணுகுண்டு அமெரிக்கன் போட்டான். 9 இன்னொரு அணுகுண்டு நாகாசாக்கி என்ற ஊரில் போட்டான். ஜப்பான்காரன் எம்பரர் ஹிரோஹிட்டோ சரி சரண்டர் ஆகிடுத்து தர ஆகஸ்ட் 15 சரண்டர். அவன் நேதாஜி ஐஎன்ஏ ட்ரூப்ஸ் வந்து சரண்டர் ஆகலை. அவர் தப்பிச்சு ஓடுறதுக்கும் வழி இல்லை. ஜப்பான்காரன் உதவியோடு அவர் தப்பிச்சு போகணும். இப்போ என்ன ஆகுது, இந்த சமயத்தில் வந்து அவர் சிங்கப்பூரை விட்டு மறுபடி பேங்காக் வரும். பேங்காக்லேருந்து மறுபடி சைகோனுக்கு போய் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் சைகோனுக்கு மறுபடியும் ஜப்பான்காரங்கள உதவியோடு வரார் பிளேனில். இப்போது சைகோன் இண்டோ சைனான்ற ஊரில் இருக்குது. இப்போ இந்த சைகோனில் வந்து அந்த இண்டோ சைனாவில் 6000 இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதில் 3000 பேர் சைகோனில் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். இப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த சமயத்தில் சைகோனில் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் பிரான்ச் இருக்குது. இந்த 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 விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் தேடி பார்க்கலாம், கிடைக்காது. நான் சொல்ல போகிற விஷயம், சைகோனில் வந்து இருக்கிற பிரான்ச் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், அந்த சமயத்தில் வந்து ஷேக் முகமது என்ற ஒரு பிரசிடெண்ட். அடுத்தது வந்து லூக்கு சிங் என்ற சிந்தி, அந்த வெஸ்டர்ன் இந்தியாவில் அந்த இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, அவன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு. அடுத்தது செக்ரட்டரி வந்து குமரப்பா செட்டி இல்லை குமரப்பா செட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஷரர். செக்ரட்டரி ராமநாதன் சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி. 3 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ். இதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் பிஃபோர் 9th March 1945. இந்த பிரச்சனை என்னன்னா, ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா இஸ் அ ஃப்ரெஞ்ச் காலனி லைக் பாண்டிச்சேரி. சைகோனும் இஸ் அ ஃப்ரெஞ்ச் காலனி லைக் பாண்டிச்சேரி. அங்கே வந்து பிரிட்டிஷ்காரன் கிடையாது. இப்போ வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து நேதாஜியோட மூமெண்ட்டை வந்து ஆதரிக்கல. அது வந்து 9th March 1945 வரைக்கும் நேதாஜி மூமெண்ட் வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட் இன் ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனால் 9th March 1945 when the Japanese were losing in the Pacific and they had already lost and were retreating from the Burmese frontier, Japanese took over the control of French Indochina. ஃபுல் கண்ட்ரோலை வந்து ஜாப்பனீஸ் கையில் வந்து அந்த இண்டோ சைனா சைகோன் உள்பட ஜாப்பனீஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போ 9th March 1945 ஜாப்பனீஸ் கண்ட்ரோலில் போனோன்னா மறுபடியும் வந்து அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆஃபீஸ் பேரர்ஸை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போது பார்த்திங்கனாக்கா மறுபடியும் வந்து ஷேக் முகமதே பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். வைஸ் பிரசிடெண்ட்டு இல்லை, செக்ரட்டரி வந்து ராமநாதன் சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி. அவர் திருநெல்வேலி அங்கே மெயின்லி தமிழியன்ஸ் வேர் இன்ஹாபிட்டிங் சைகோன் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் as well as from Pondicherry. But the French Indians from Pondicherry had never participated, 99.9% had never participated in the freedom struggle alongside Netaji. They were always with the French people. They were always for the allies, that is the British and the French, except Leon Purchandi of Pondicherry, who belongs to a big landlord family, and also he was a social reformer and a philanthropist in Saigon. He was a well-educated man, and he has chosen the camp of Subhash Chandra Bose. That was the only Pondicherrian of known Pondicherrian. Maybe some people were in the INA as soldiers or something, but he was an office bearer. He had come out into the open after 9th March 1945, and he was included as an executive council member of the Indian Independence League reconstituted council. அவரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் இண்டியன், அதாவது பாண்டிச்சேரியன் வாஸ் மேட் மெம்பர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆஃப் சைகோன். நவ் பிரசிடென்ட் ஷேக் முகமது, வைஸ் ட்ரெஷரர் குமரப்பா செட்டி, ஜெனரல் செக்ரட்டரி ராமநாதன், 3 executive council members, Khalilur Rahman, Leon Purchandi of Pondicherry, and another person from Malabar, Karnagaran. These 3 people.
So now what happened now? This Netaji is on the run. He comes to Saigon. The problem was Leon Purchandi's house, mansion, it is a very big mansion like this, was in the posh area of Saigon, white area of Saigon, which was given free of rent by Purchandi to the Indian Independence League, and all the Subhash Chandra Bose movement's activities took place from that place. It is located at 76 Paul Blanchy Road. Today in Vietnamese it is called Hai Ba Trung Road. The building is still there, and I had requested the Prime Minister of India to take over the building and convert it into a war memorial for all those soldiers who had fallen for the freedom of India in Southeast Asia, including, of course, Leon Purchandi, who is, of course, the owner of, landlord of that, Purchandi, landlord of that building. So that is it. So now what happens? He comes, Netaji comes to Saigon, and he drives straight to the Secretariat of Indian Independence League. அங்கே வந்தோடனே புர்ஷாந்தி அவரை வரவேற்கிறார். வரவேற்று 17 ஆகஸ்ட் 1945 அதாவது and the mother was there, and the mother and the family members were all in the area. It was a big place like this. So one portion was given to the Indian Independence League. So naturally Bose had to come there, and the family members knew that he was there. My mother told me clearly that Bose is in the house, in the mansion. Actually it's a mansion like this, big bungalow. So now 17th August 1945. Netaji is supposed to have left the house the very next day. So Purchandi had taken, actually Subhash Chandra Bose took leave of Purchandi and left with Japanese soldiers. That much is sure. We have got solid family testimonies regarding this factor. இப்போ என்ன ஆகுதுனாக்கா நேதாஜி காண போயிட்டார். 3 weeks afterwards, Purchandi was arrested by Allied troops, and he was taken to the prison, tortured, and in order to extract information regarding Bose's whereabouts. As well as the Bose came to Saigon with a lot of treasure. Several boxes of treasure, the money, cash, jewels donated by the Indians, mainly Tamilians of Southeast Asia, Netaji had carried with him, thinking that he might use it for a future battle for independence. But this treasure was brought to the Secretariat, and probably Purchandi was aware of it, and probably he knew where it was hidden. So he was arrested, and after 3 months he was let off in an amnesic state. That is, he lost his memory, and probably the people had got information about the treasure from Purchandi, and as well as they have got information about the whereabouts of Netaji Subhash Chandra Bose. So you see the situation. Now Purchandi lost his memory, so he doesn't know who tortured him, he doesn't know who had arrested him, nothing. So he came back to Pondicherry, he lived in this house. So that is a different story. But the matter is that now Netaji Subhash Chandra Bose left the house on 18th August 1945. Left the house at 76 Rue Paul Blanchy. The Frenchman, a former mayor of Saigon. So that house is still there. Nobody is carrying it. I saw the house. I went to Saigon 3-4 times. It is in a very dilapidated state. I wrote to the Vietnamese government that please hand over this house to the Indian government so that they can convert it to a memorial. The Vietnamese government replied to me, not because I am very fond of, as a family, my grandfather, so I am naturally interested in this problem. So I told that you can at least hand it over to the government of India, but nobody seems to take any steps. But the Vietnamese government, the embassy had written to me that if the Indian government approaches them,
in an official way, they will look into the matter. But let us not go into those details. But you should know what happened to Netaji Subhash Chandra Bose. You should be knowing that he died in an car crash. That is the official theory. Then you should be knowing that he went to Russia and then he became a saint or recluse and he lived somewhere in the Himalayas, or even in some people say he is living still in Uttar Pradesh. I do not know. But one thing I am sure, I have checked all the records. I have checked all the factors related first to the air crash theory. The air crash theory, there is no evidence that it happened. There is no factual evidence. You need factual evidence. As lawyers are here, Mr. Sankaran and Mr. Lenindurai, lawyers are here. You should know you cannot just rely on testimonies to affirm a theory. You need factual evidences. Such factual evidences like photographs or records. You know, the official records, the French people write records, newspaper cuttings, nothing was there. There is no trace of any accident happening in Taipei, in Taiwan. Even the Taiwanese government had issued an official statement that there is no such crash had happened in that place. So there is a lot of contradictions regarding the this air crash theory. Who went with Netaji? Who died? What happened to the plane? Why no photographs of taken of the wreckage? Why no photographs of taken of Subhash Chandra Bose, who was hurt in the accident? Subhash Chandra Bose is a man who always took photographs. If you see, there is no other leader who has taken more photographs, the Indian freedom fighters. No other leader who has taken more photographs than Subhash Chandra Bose. You will have photographs of Subhash Chandra Bose all throughout, except that part, like when he disappeared from Bangkok. There is no photographs. Those who are with him can take photographs. The Japanese could have taken photographs of him because he was a head of state. Still, he was the president of the government in exile. So there is no photographs regarding his death, regarding his cremation. They told that he was cremated somewhere and the ashes are in Tokyo. There is no photographs of anything. And then they say that one has to believe that the ashes belongs to Subhash Chandra Bose. And that is accepted as the official theory of many people in India and abroad. But one thing is sure, that ashes which are kept in Tokyo, if you conduct a DNA test, there is no chance that ashes belong to Netaji. It is because of that nobody is, I think, I am not very sure, but I think there is nobody who is wanting to do the DNA test. DNA test it senjaka, அது தெரிஞ்சிடும். இந்த ashes வந்து நேதாஜிக்கு சொந்தமா இல்லையான்னு. Very simple thing. But nobody is doing. 70 years has passed since the death of Netaji. The second theory, the air crash theory, we cannot trust it. It is full of discrepancies, full of contradictions, and there is no factual evidences. Without factual evidences, there is no possibility of accepting it as a fact. So let us leave aside the air crash theory. Then the other theory that has been put forward is the Russian escape theory and the Chinese escape theory. So, okay, probably they say that he escaped to China or Russia. But you should know that it is not that easy to escape to China or Russia, because the Japanese had declared war on Russia on 9th August 1945. So there is no chance for Bose to escape to Russia when the Japanese, who had sponsored him for 3 years, had declared war on Russia. If he goes there, he will be arrested and put under bars. So there is no chance of him escaping to Russia. And to go to China, there is no point, because the nationalist leader of China, Chiang Kai-shek, was an American ally. So if he goes there, he will be caught. So this is also, so many researchers just write so many books, and also they have taken so many films also that he escaped to Russia and he lived in Siberia. And from there he came to India as a sadhu and all that.
But there is no evidence at all in the Russian archives, in anywhere, in any newspapers or nobody has seen Bose anywhere. But these researchers keep on telling that he went to Russia and we have to open the KGB archives and all that. That is not going to happen because there is nothing there. If he has gone to Russia, the Russian government, the then Russian government under Stalin would have definitely told. There is also a statement of the Russian government that Bose had never come to Russia. So these are the two dominant theories. So I had gone into that fully and I have done the research and found out that both the air crash theory as well as the Russian escape theory are redundant and obsolete. So what happened to Bose? So this is a question that I think it is reasonable to raise. I have checked all the records. I have been to Saigon. I have been to the Saigon airport. I have tried to access the registers, plane registers of those days, which was almost impossible. And I found that Netaji had never escaped from Saigon. He had never left Saigon or Indochina. He had never crossed Saigon to go to any other country. There is no evidence for it. If there is any evidence, if anybody can prove that there is any evidence, they should show it. There is no evidence that Netaji had left Saigon. So what happened to Netaji? I had told that the air crash theory is hoax. The Russian escape theory has no proofs. Therefore, Netaji was in Saigon and in Indochina, and what happened to him, I leave it to you to guess. But one thing is sure, he was not there after March 1946. I am telling you that because March 1946, the British government sent the cabinet mission plan to India to devise a plan to settle the problem between the Hindus and Muslims in India. Cabinet mission plan came to India in March 1945. If Netaji, whenever the British used to create some plan or something, Netaji always cautioned the Congress party and Mahatma Gandhi and all the Congress leaders not to accept any plan given by the British. Now, March 1946, there was a crucial plan devised by the British in order to solve the constitutional deadlock between the Hindus and Muslims. Netaji, if he was there, if he was alive somewhere, he would have definitely reacted. He did not react. So naturally the conclusion is that by March 1946 he was not there. According to my conclusion, he never left Saigon. In 1945 he was March 1946. Before that some probably I cannot say exactly, something has happened to him that he disappeared from the face of the earth. He was not there in March 1946. If he was there, he would have definitely reacted. Then again, Netaji was a man who stood for the unity of India. He never wanted to divide India. A man who stood for the unity of India in his troops, many of the major commanders were Muslims. Such a man, how could he keep quiet when India was being vivisected by Indians with the concurrence of the British? It is not possible. Netaji is not a man who will keep quiet when India is being divided. It is a very major event, and you think that Netaji will hide somewhere. He is not a coward to run away to Russia or China and keep quiet just because he is afraid of getting arrested. So he was not there. 1947 August, when India was divided, he was not there. If he was there, he would have never accepted the partition of India, which resulted in massacres. He was always for the unity of Hindus, Muslims, Christians and everyone in the united India. So he was not there. So just going on saying that he escaped to Russia and he became a sadhu and all that doesn't hold. Netaji cannot become a sadhu.
or saint. Because he is not a pacifist. From the very beginning, he was never a pacifist. He had never endorsed the non-violent philosophy of Mahatma Gandhi or the Congress party. He did not want to go with a begging bowl to the British asking for independence. He wanted to fight and get it. So such a man, how can you say that he has become a saint and he was sitting somewhere in the Himalayas and doing some yoga or something? It is not possible. So Netaji was not there before March 1946. Then again a major event happened, was the assassination of Mahatma Gandhi in January 30, 1948. Even for that, he did not react. If Netaji was alive, he would have reacted for such a major event. He did not react, so he is dead, he is gone. Before March 1946, according to my researchers, he was not there. And as I told you, the air crash theory is just doesn't hold water because of contradictions and discrepancies. The Russian escape theory cannot stand the test of inquiry because there are no proofs, no evidences brought forth by anyone. So natural conclusion is that Netaji had passed away sometime before March 1946, that is before the arrival of the cabinet mission plan. He was not there to react to all the events that happened afterwards. So this is what I can conclude on the basis of the researches and I have made in the various archives and libraries in England, in France and in Vietnam and also in India. So with this I think I would have solved the mystery of Netaji through this brief speech. Thank you very much.